அவங்க நினைச்சாங்கன்னா நிறைய செய்யலாம், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, சம்பளம் வாங்குற அளவுக்கு நம்ம இருந்தா போதும். அவ்வளவுதான். நான் சம்பளம் வாங்குற, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் உழைச்சி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்போ நீங்க என்னைக்கு வளருவீங்க? ஒருவேளை அங்க வளரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா, இன்னொரு இடத்துலயாவது போய் நீங்க வளரலாம் இல்ல, நீங்க உயரலாம் இல்ல. ஆனா அப்படி ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை வளர்த்தாதவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். சிலருக்கெல்லாம் கொடுத்திருக்கிற தாளந்துகள் வேற நிறைய பேருக்கு இல்லை. கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது. இந்த வாலிப தம்பிகளுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு அறிவு இருக்குது. ஆனால் ஒரு முயற்சியும் எடுக்கிறது இல்லை. அதை உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் படிச்ச வேலை எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? இந்த உலகத்திலே தான் படிச்ச படிப்பிற்கு வேலை இல்லாத லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுல நீங்களும் ஒருத்தர். இன்னும் பெரிய பெரிய சாதனையை சாதித்தவர்கள் எல்லாரும் நீங்க அவங்க படிச்ச படிப்புக்கேற்ற வேலை அல்ல, இன்னொரு வேலையை செய்தான் உயர்ந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் எனக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதற்கு சரியான ஒரு முன் உதாரணம் யார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு ஒரு சரியான முன் உதாரணம். பாருங்க, அந்நிய நாடு தானே, இன்னொரு அடிமை வேலை தானே, அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா யோசேப்பு தன்னுடைய வேலையிலெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்து செஞ்சதுனால அங்க அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைச்சிச்சா? கர்த்தர் தயவை கட்டளையிட்டாரா? அதனால கொஞ்சமாவது நீங்க முயற்சி எடுங்க. 2024 வருஷம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை